மைவி3 என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை முற்றிலுமாக ஒழிக்க முயற்சி செய்யும் சில மைவி3 மாஃபியாக்கள் வெளியே இருந்து யாரும் வரவில்லை என்றும், மைவி3 உறுப்பினர்களுக்குள்ளேயே சில கருப்பு ஆடுகள் நுழைந்து அந்த கம்பெனியை தீர்த்து கட்டுவதற்காகவே திட்டம் போடுகின்றன என்று சமீபத்திய ஒரு அதிர்ச்சி தகவல். மைவி3 கம்பெனி நிறுவிய நாள் முதல் கடந்த 2 வருடங்களாக இதில் உறுப்பினராக சேர்ந்து, அதாவது அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து சிஎம்மாக உயர்ந்து அதில் பல லட்சம் சம்பாதித்த நபர்கள் தனக்கு கீழ், அதாவது டவுன்லைன் எனப்படும் தனக்கு கீழ் ஆயிரக்கணக்கான நபர்களை சேர்த்துவிட்டு அதன் மூலம் வரக்கூடிய கமிஷன் தொகை, அவருடைய சீலிங் அமௌண்ட், இதெல்லாம் சேர்த்து மாதத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய நிலைமை வந்தபோது அவர்களுடைய ஆசை பேராசையாக மாறியது. தற்போது வரை அவர்களது மிக உயர்ந்த தொகை என்னவென்றால் 10 லட்சத்திற்கு மேல், சில நபர்கள் 15 லட்சம், இப்படி அவர்களது மாத வருமானம் உயர்ந்தது. இப்படி இருக்கையில் ஒரு பொறாமை குணம் கொண்ட, மிகவும் பேராசை குணம் கொண்ட சில உறுப்பினர்கள் தனக்கு கீழ் இருக்கும் டவுன்லைன் எனப்படும் உறுப்பினர்களை 1 லட்சம் ரூபாய் வருமானம் தாண்டவே கூடாது, அதாவது தன்னை போன்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடாது என்ற ஒரு பேராசை எண்ணத்தினால் கம்பெனியை மூட வேண்டும், கம்பெனி பற்றிய தவறான தகவல்களை பரப்பி அதன் மூலம் அவர்கள் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தன்னை போன்று அவர்களும் சம்பாதிக்கக்கூடாது, தன்னை போன்று அவர்களும் நிலம் வீடு வாங்கக்கூடாது என்று டவுன்லைனை கம்ப்ளீட்டாக எப்போதுமே டவுனில் வைக்க வேண்டும் என்ற ஒரு பேராசை குணத்துடன் சில லட்சாதிபதிகள், அதாவது மைவி3கள் சம்பாதித்த அந்த லட்சங்களில் வாழும் அந்த உறுப்பினர்கள் மைவி3யை பற்றி தவறாக பேசி, மேலும் அவர்கள் சோசியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் மைவி3 பற்றி தவறாக பேசி அதை ஒரு அரசியல் களமாக்கி, அரசியல் காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி, வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னசென்ட் பீப்புள், அதாவது படிக்காத பாமர மக்களை எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைத்து அவர்களிடம் மைவி3யை பற்றி தவறாக பேசி 1 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 அந்த மாதிரி மைவி3யை பற்றி பேசி, ஏனென்றால் அவர்களை லட்சாதிபதி ஆக்கினதே மைவி3 ஓனர் சக்தி ஆனந்தன். இப்போது சக்தி ஆனந்தன் முதியிலேயே இவர்கள் குத்துகிறார்கள் என்று சக்தி ஆனந்தன் ஒரு ரீசண்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்கிறார். மேலும் அவர் 2 நாட்களுக்கு முன்னாடி தனது யூடியூப் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு, நமது உறுப்பினர்களையே சில பேர் ஒற்றுமை இல்லை, நமது உறுப்பினர்களே சில பேர் நமது கம்பெனியை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்றும், இவர்களை போன்றவர்கள்தான் இந்த மாதத்திற்கான பணத்தொகையை உடனடியாக டிஸ்பஸ் பண்ண முடியலைங்கிறத ரொம்ப வருத்தமோடு தெரிவித்தார். அதனால் பேராசை பிடித்த 10 லட்சத்திற்கு மேல் சம்பாதித்த அந்த உறுப்பினர்கள் உடனடியாக அவர்களை மைவி3 அக்கௌண்டிலிருந்து நிறுத்த வேண்டும் என்றும், 10 லட்சத்திற்கு மேல் தாண்டியவர்களுக்கு அவரது அக்கௌண்ட்டை நிறுத்த வேண்டும். அவர்கள் மீது, அதாவது 10 லட்சத்துக்கு மேல் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த நபர்களுடைய டேட்டாவை அவங்க அனலைஸ் பண்ணதில் தவறாக பேசிய நபர்கள் பல லட்சம் சம்பாதித்து நன்றாக அந்த மைவி3 கம்பெனியை பயன்படுத்தி கொண்டு இப்படி தவறாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று மிகவும் வருத்தம் தெரிவித்தார். அதனால் ஏற்பட்ட விளைவு அந்த மாதிரியான உறுப்பினர்கள் நம்பி சேர்ந்தவர்களின் வாழ்க்கை என்று கேள்விக்குறியாகவே உள்ளது. ஸோ இதனால் மைவி3 ஓனர் என்ன கேட்டுக்கொள்கிறார் என்றால், மைவி3 உறுப்பினர்கள் யாருமே நமது கம்பெனியை பற்றி தவறாக பேசக்கூடாது. இது அவரை மட்டும் பாதிப்பதில்லை, ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் அனைவரையும் பாதிப்பு உண்டாக்கும். அதனால் தயவு செய்து பொறாமை குணம் கொண்ட, பேராசை குணம் கொண்ட உறுப்பினர்கள் யாருமே இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டால் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே போகும் என்று தான் அவர் ஒரு சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு. அதன் பின் அந்த மைவி3 எம்டி ஃபாரம்லையும் பேசியிருந்திருக்கிறாரு.
ஸோ இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டி சம்பந்தமுள்ள நபர்களை சம்பந்தப்படுத்தி இந்த MyV3யில் வந்து கனெக்ட் பண்ணி இன்று லட்சக்கணக்கான உறுப்பினர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகவே இருக்கிறது.